சிஸ்டமேட்டிக்கா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. நீங்க இத சரி பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு. ஏன்னா யாருக்குமே செக் பண்றதா உங்களுக்கு கிடையாது. பொருளை நீங்க அப்படியே கொடுக்குறீங்க, ஏதாவது செக் பண்றீங்களா? காரைக்குடியில் ஸ்மார்ட் பஜார் என்ற பெயரில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் நூதன மோசடி செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பொருட்களில் உள்ள விலை குறைவாகவும் பில் போடும்போது தொகை அதிகமாகவும் இருப்பதாக சில வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டினர். பில்ல நீங்க செக் பண்றீங்களா? எந்த செக் பண்றீங்க? பில்ல கொடுக்குற மக்கள் வாங்கிட்டு போறாங்கல்ல. 1000 போடுவாங்க. ஏங்க அப்படியே போடுவாங்க. அது 72 ரூபா பில்லுக்கு 220 ரூபா போட்டுருக்கலாம். அதே ஜாமான் இங்கே சிஸ்டத்தில் இதில் போடுங்க. அதே ஜாமான் எடுத்து இந்த இதில் போடுங்க. இந்த கம்ப்யூட்டரில் எந்த கம்ப்யூட்டரில் போடாதான் காமிக்கும். படிக்கிற மாதிரி கிடையாது. நீங்க இத சரி பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு. ஏன்னா யாருக்குமே செக் பண்றதா உங்களுக்கு கிடையாது. அப்படியே பொருள் அழிவுறீங்க. பொருளை இல்ல பொருளை நீங்க அப்படியே கொடுக்குறீங்க, ஏதாவது செக் பண்றீங்களா? செக் பண்றீங்களா? பில்ல நீங்க செக் பண்றீங்களா? எந்த செக் பண்றீங்க? பில்ல கொடுக்குற மக்கள் வாங்கிட்டு போறாங்கல்ல. 1000 போடுவாங்க. ஏங்க அப்படியே போடுவாங்க. அது கையில எழுதுங்க. எதுக்கு கம்ப்யூட்டர் பில்லு அது இதுன்னு சொல்றீங்க? அப்புறம் எதுக்கு தப்பா போடுறீங்க? 72 ரூபா பில்லுக்கு 220 ரூபா போட்டுருக்கலாம். அவர் எங்கண்ணே? அந்த ஐயா கூப்பிடுங்க. இது என்ன இருக்கு? அதே ஜாமான் இங்கே சிஸ்டத்தில் இதில் போடுங்க. அதே ஜாமான் எடுத்து இந்த இதில் போடுங்க. இந்த கம்ப்யூட்டரில் எந்த கம்ப்யூட்டரில் போடாதான் காமிக்கும். அப்புறம் செக் பண்ணுங்க. இந்த இதில் போடுங்க. ஏன்னா உடனே மாற்ற முடியாதுல்ல. எடுத்துவாங்க. அதே பொருளை எடுத்து வெட்டப்படுவோம். உடனே மாற்ற முடியாதுல்ல. அதில் பார்ப்போம் எல்லாத்தையும் இருக்கிற சிஸ்டத்தில் பூரா பார்ப்போம். ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு முன்னாடி அந்த பெரியவர் வராருல, நேற்று வாங்கினவர். இந்த நேற்று ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குப்பா. 250 ரூபா பில் அடிச்சிருக்கேன். கேட்காத கஸ்டமருக்கு என்ன செய்வீங்க? நிறைய வாங்குறவங்க தெரியாதுல்ல. சின்னதுனா தெரியுது, பெரிய அமௌண்ட். அதனால இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சிஸ்டமேட்டிக்கா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம்? 3 பால் பாய்க்கும். மொத்தம் 120 ரூபா பில்லு கொடுங்க சார். நான் பார்த்து இல்ல அதெல்லாம் நேற்றே சரி பண்ணிட்டு போய் கார்டுல ஏற்றிக்கிங்க, உங்க அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க மெதுவாக வாங்கிக்கோங்க. அப்படின்னா நாங்கள் காரியை வாங்கி பொருளை வாங்கி வருவோம். அது அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் எங்கிட்ட வாங்கிக்கலாம். நாங்கள் ரொம்ப ஓடிட்டு அப்புறம் திருப்பி உடனே கொடுக்கல. இல்ல கிடையாதான் லேட்டாகும். நேற்று நடந்து கேஸ் தரேன்றாரு. அவர் கொடுக்கலாம். ரிலையன்ஸில் எப்பவும் வாடிக்கை ஜாமான் வாங்குற வழக்கம். இன்னைக்கு என்னைக்கு போல ஜாமான் வாங்கினேன். அவங்க என்னன்னா 72 ரூபா பொருளுக்கு 252 ரூபா பில் பண்ணிட்டாங்க. எதிர்ச்சியாக நான் காருக்கு போயிட்டு திருப்பி கேட்டோன்னே தான் எனக்கு அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. தெரியாமல் எத்தனையோ மக்கள் இந்த கணினி தெரியாமல் எத்தனையோ இருக்குது. இது மாதிரி நடந்திருக்கும். அவங்க போய் திருப்பி கேட்கறனால திருப்பி தரேன்னு சொல்கிறாங்க. கேட்காதவங்களுடைய நிலைமை. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த நிறுவனத்தை ஆய்வு செய்து மக்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.